ஹாய் கைஸ், இப்போ நீங்கள் பார்க்க போகிறது வந்து ராகி கூழ் எப்படி மேக் பண்ணுறோன்னு. ஆக்சுவலாக ராகியை வந்து நேற்று நைட்டே வாங்கி முதல் நாள் நைட்டே வாங்கி ஊற வச்சிடணும். மறுநாள் காலையில் பார்த்திங்கன்னா அந்த ஊறினதை அது நல்லா கழுவிட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணணும். நான் டபுள் ஃபில்ட்ரு பண்ணுவேன். ஃபஸ்ட்டு பெரிய சல்லடையில் ஒரு வாட்டி ஃபில்ட்ரு பண்ணிடுவேன். அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், அந்த மாவு பால் மாதிரி கிடைக்கும். அடுத்து செகண்ட் ஃபில்டர், ரெண்டாவது வந்து சும்மா ஒரு சின்ன சல்லடையில் வந்து ஒரு வாட்டி ஃபில்ட்ரு பண்ணுவேன். ஏன்னா கொஞ்சம் அந்த இதெல்லாம் இருக்கும், அந்த கேப்பையோட தோல்லாம் இருக்குன்றதுனால இந்த மாதிரி செகண்டாக ஒரு வாட்டி ஃபில்ட்ரு பண்ணுறேன். ஃபில்ட்ரு பண்ணிட்டோடனே நம்ம என்ன செய்யணும்னா, அடுத்து வந்து பாகு நமக்கு தேவையான அளவு வந்து வெள்ளைப்பாகு, தேவையான அளவு மண்டை வெள்ளத்தை நான் வந்து போட்டு பாகு எடுத்து வச்சுக்கிட்டே தனியாக. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாவை வந்து என்ன செய்கிறேன், கரண்ட் அடுப்பில் தான் வச்சு நான் கொஞ்சம் அப்படியே சிம்மில் வந்து கிண்டிக்கிட்டே இருக்கும். உங்களுக்கே தெரியும் ராகி கூழ் எவ்வளோ ஹெல்த்துன்னு. அதில் கால்சியம் சத்து வந்து ரொம்ப 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 அதிகமாக இருக்குது. ஸோ நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். அந்த ஒரு திக்னஸ் கன்சிஸ்டன்சி கிடைக்கும்போது அடுப்பை சிம்மில் வச்சு நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி இப்போ கன்சிஸ்டன்சி கிடைக்கும். அண்ட் தென் இதோட என்ன செய்யணும், நம்ம இது ரெடி பண்ணி வச்சுருந்தா பாவை ஊற்றணும். பாவை ஊற்றினதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா வந்து நமக்கு வந்து நெய் ஆட் பண்ணணும். நான் நெய் ஆட் பண்ணுறது காட்டில். நெய் ஆட் பண்ணதுக்கப்புறம் அவ்வளோதான் நமக்கு சர்வ் பண்ணுறது. நான் இது வந்து அபிக்கு, எங்கள் அத்தைக்கு, எனக்கு எல்லாத்துக்கும் பிடிச்சிருந்தா லைக்